கிராமத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பனை மரத்துலையும் நொங்கு நிறைய வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. வியாபாரம் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எங்கேயா போகிற இடத்த வரத்தில் வெட்டிட்டு வராங்க. சில பனைகளை பேசியும் வெட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க பனை மரத்துக்காரங்களுக்கு. சில ரோட்டோர் இருக்குல்ல, அவங்களாவும் வெட்டிட்டு வந்துடுறாங்க. முதல்ல மாதிரி சின்ன கிராமத்தில் இருக்க பசங்க எல்லாம் ஏறி நொங்கு வெட்டுவாங்க. இப்போ நொங்கு வெட்டுறதுக்குலாம் ஆள் அவ்வளோ இல்லை. அதனால் பாருங்கள், அந்த பனம் பழுத்து பனங்கொட்டையாக கீழே விழுந்து அது காஞ்சி பனங்கொட்டை ஆச்சு பாருங்க. பார்த்தீங்களா, பனங்கொட்டை. இது அப்படியே மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், அந்த பனங்கொட்டை உள்ளே போச்சுன்னா அப்படியே கண்டாக முளைச்சிருச்சு. இதுதான் ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ பனங்கண்டு பக்கத்தில் முளைச்சி கிடக்கு பாருங்கள். அதுவாக முளைச்சி வர்றது, அதெல்லாம் அதுவாக முளைச்சி வந்து பெருசாக வந்துடும். அந்த காலத்துலலாம் அந்த ஓரமாகவே போடுவாங்க. ஃபுல்லாக அந்த வரப்போரமாகவே அவங்க இடத்தோட பொழின்னு சொல்லுவாங்க. அதை அந்த இடம் அவங்களோட கடைசி இடம் இருக்கும்ல, அந்த வரப்போரமாகவே போட்டு விடுவாங்க. வரிசையாக இருக்கும். எங்கள் தாத்தா காலத்துலலாம் எங்கள் இடத்துக்கு இந்த ஓரத்துலேயே ஃபுல்லாக பனைமரமாக இருக்கும். அப்போ எங்கள் மாமா தான் அடுத்து வந்து பயிருக்கெலாம் நிழல் விழுகுதுன்னு சொல்லி அந்த ஓரத்தெல்லாம் விளைச்சல் அவ்வளோ வராது, நிழல் இருக்கிறதுனால. அதனால் பனை மரத்தை நிறைய வெட்டிட்டார். நிறைய பனை மரம் வெட்டியாச்சு. அதனால் வந்து நொங்குலாம் அதிகமாக இல்லை. கொஞ்சம் பணத்துலேயே இப்போ நிறைய இதுவே வெட்ட முடியல நொங்குனாங்க. அதனால் பாருங்கள் எவ்வளோ கண்டு முளைச்சிருச்சு பாருங்கள். பனை மரத்தில் எல்லாமே பழம். பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஓலை வந்து ஊரைக்கு அப்புறம் மேய்வாங்க. அந்த காலத்தில் ஊரை விடலாம், அந்த ஓலையை மேய்ச்சி அடுக்கி வைப்பாங்க. அதை கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்து அப்புறம் மேய்வாங்க. அதுக்கடுத்து இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து எரிக்கிறதுக்கு பயன்படும். மட்டை நல்லா சமைக்கிறதுக்கு நல்லா காஞ்சு இதை பயன்படும் பாருங்க. அப்புறம் பனை மரத்தில் பதநீர் இறக்குவாங்க. கல்லுக்கும் ஆகும். இதான் பாருங்கள், அந்த ஓலை வந்து ஓலை மேய்ஞ்சி கூரை வெட்டுக்கு பயன்படும். இல்லைன்னா தீ எரிக்கிறதுக்கு பயன்படும். அந்த மட்டையெல்லாம் அழகாக அவ்வளோ தீ எரியும்ல பாருங்கள். எல்லாம் அது இந்த ஓலையில் நிறைய பொம்மைகள்லாம் செய்வாங்க, விசிறியெல்லாம் செய்வாங்க. வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் பனைமரம் நொங்கு. இந்த பனைமரம் வெட்டி வீடு அந்த ஓட்டு வாட்டங்கள்லாம் போடும்போது இந்த பனைமரத்தை தான் பயன்படுத்தி வீடு கட்டுறதுக்கு, அதுக்கு மேலே தான் அப்படியே அந்த பனைமரத்தை தான் வெட்டு வச்சுருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு இந்த பனைமரம் பயன்படும். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக. பனைமரம் அவ்வளோ பலன் கொடுக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.